யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஜீசஸ் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை செய்வார் என்றான். ஆமேன். இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆமேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய கருத்து இதுதான், கருப்பொருள் இதுதான். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரிசுத்தம் தேவை. எத்தனை பேர் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம்? நிறைய பேர் அற்புதங்களுக்கு வேணாம் போலே. எத்தனை பேர் அற்புதங்களை எதிர்பார்க்குறீங்க? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துராதான்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம்ல. ஆண்டவர் அந்த காரியத்தில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். நீங்க விரும்புகிற இடத்துல, விரும்புகிற காரியத்தில், விரும்புகிற சூழ்நிலையில, விரும்புகிற வேலையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். இன்னும் சொல்ல போனா அற்புதம் செய்வதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆமேன். ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஏன்னா அவர் தனது ஜனங்களை அதிசயமாகவும் அற்புதங்களாகவும் நடத்துகிறவர். ஆமேன். ஒரு வசனம் சொல்லுது, அவர் தன்னுடைய ஜனங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் என்ன செய்திருக்கிறாராம்? வைத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன செய்ய வேண்டும்? அற்புதம் செய்யணும். என் பிள்ளைக்கு நான் ஒரு அற்புதம் செய்யணும், என் பிள்ளைக்கு நான் ஒரு அதிசயத்தை செய்யணும். இதுதான் கர்த்தருடைய ஆசை, கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய விருப்பம். என்ன வேணாலும் சொல்லலாம். ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அற்புதம் செய்கிறது தான் கர்த்தருக்கு ஆசை. அல்லேலூயா. நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் இவ்வளவு நாளாச்சு பிரதர், என்ன ஒரு அற்புதமும் நடக்கல, ஆண்டவர் அற்புதம் செய்வாரா மாட்டாரா? இந்த சந்தேகமே வேணாம். அவருடைய விருப்பமே அதுதான், உங்களுக்கு அற்புதங்களை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த ஆண்டவருக்கு எந்த அற்புதமும் இல்லாம 11 நாள்ல கானானுக்கு என்ன பண்ண முடியும்? கொண்டு போக முடியும். நல்ல ஒரு பாதை இருக்கு, அந்த பாதை வழியா குறுக்கு வழியா போயிட்டாங்கன்னா ஈஸியா போயிடுவாங்க. அவங்களுக்கு ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு, வயிற்றுல போற வழியில பசிச்சுன்னா அடிச்சு சாப்பிட்டுக்கலாம். ட்ரெஸ்ஸும் பழசாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எகிப்திலிருந்து கொள்ளையடிச்ச ட்ரெஸ்ஸும் இருக்குது. ஈஸியா என்ன பண்ணிடலாம்? எந்த அற்புதம் இல்லாம தங்களுடைய காரியங்களை வச்சே போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை விரும்பல. 40 வருஷம் கர்த்தர் செய்த காரியம் என்னன்னா, என் பிள்ளைகளுக்கு நான் அற்புதங்களை செய்ய வேண்டும். என் பிள்ளைங்க நான் எப்படி பார்க்கணும்னா அற்புதராய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பார்வோன எகிப்து தேசத்தை 10வது வாதையில என்ன பண்ணிருக்கலாம்? அந்த 10வது வாதையை முறையை கொண்டு வந்து என்ன பண்ணிருக்கலாம்? அடிச்சிருந்தா அனுப்பியிருப்பான். ஆனா 9 வாதைகளை அனுப்பி அவனுக்கும் எகிப்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணி அற்புதங்களை செய்து என் தேவன் அற்புதம் செய்பவர் என்பதை கர்த்தர் நிரூபித்து கொண்டே இருந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் நான் அற்புதர் என்பதை நிரூபிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவர் அற்புதம் செய்வதற்கு ஒரு பரிசுத்தம். அது என்ன பரிசுத்தம்? அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆமேன். இன்னைக்கு தேவையான பரிசுத்தம்னா என்ன? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பரிசுத்தங்கிறத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறோம். பரிசுத்தம்னா அப்படி இருக்கணும் பிரதர், இப்படி இருக்கணும் பிரதர், இப்படி இருக்கணும் பிரதர். இந்த இடத்துல பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம், முக்கியமான அர்த்தம். ஒன்று அர்ப்பணிப்பு, இன்னொன்று ஆயத்தம். சொல்லுங்க, ஒன்று என்ன? அர்ப்பணிப்பு, இன்னொன்று என்ன? ஆயத்தம். யோசுவா ஒரு அற்புதத்துக்கு நேராக கடந்து போக போறான். யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும்
யோர்தான் நதியை கடந்து போக போறாங்க. அப்படி யோர்தான் நதியை கடந்து அந்த அற்புதத்தை பார்க்கணும்னா, அந்த அற்புதத்தை கடந்து போகணும்னா, அந்த அற்புதத்தின் வழியாய் அவங்க பிரவேசிக்கணும்னா 2 காரியத்தை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். ஒன்று என்னன்னா, யோசுவா நீயும் உங்கள் ஜனங்களும் அர்ப்பணிக்க வேண்டும். 2வது, அர்ப்பணிப்போடு ஆயத்தப்பட வேண்டும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு பதில் அர்ப்பணிக்கிறது, எதுக்கு ஆயத்தப்படுத்துறது? வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் யோசுவா 3:4. உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். சிம்பிளுங்க. நீங்களும் நானும் பரிசுத்தமாக வேண்டிய, அர்ப்பணிக்க வேண்டிய, ஆயத்தமாக வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு உங்க பாதைகளை அவரிடத்துல அர்ப்பணியுங்கள். சிம்பிளான காரியம். கர்த்தர் யோசுவாட சொல்றார், யோசுவா நீங்க போக போற பாதை புதிய பாதை, நீங்க போக போற பாதை வித்தியாசமா இருக்கும். இது வரைக்கும் நீ போகாத ஒரு பாதை உன்னை கொண்டு போக விரும்புறேன். இது வரைக்கும் நீ நுழையாத, நீ பிரவேசிக்காத, நீ நினைச்சு கூட பார்க்காத பாதைக்குள்ள உன்னை கொண்டு போக விரும்புறேன். நான் அப்படி கொண்டு போகணும்னா நீ ஒரு காரியத்துக்கு அர்ப்பணிக்கணும். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்க எந்த பாதையில என்னை நடத்துவீங்களோ அந்த பாதையில என்னை நடத்துவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவர் அவருடைய பாதையில நம்மை வழிநடத்துவதற்கு நம்மை அர்ப்பணிப்பதுதான் பரிசுத்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தம். பரிசுத்தத்தினுடைய அதாவது கிரேக்கத்தில் அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பிரித்தெடுக்கப்படுதல் சொல்லுவாங்க. என்ன படுதல் சொல்லுங்க, என்ன படுக்கப்படுதல்? இது வரைக்கும் நீங்க ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறீங்க, இது வரைக்கும் நீங்க ஒரு வழியில போயிட்டு இருக்கிறீங்க. இனி சொல்ல போறீங்க, இனி நான் இந்த பாதையில போக போறதில்ல, ஏன் பாதையில போக போறதில்ல, ஆண்டவர் எனக்கு என்ன பாதை வைத்திருக்கிறாரோ அந்த பாதை வழியாய் நான் பிரவேசிக்க போகிறேன், அந்த பாதைக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன், அந்த பாதைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். எத்தனை பேர் ஆயத்தப்படுத்துறீங்க? நீங்க உங்க பாதையை விட்டுட்டு, நீங்க போட்ட ரோடை விட்டுட்டு அவர் போட்ட ரோட்ல போறது. ஆமென். பக்கத்தில் கேளுங்க, ரெடியா? உங்க பாதை, உங்க கோட்டை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நான் பாதியிலே காணோம். நீங்க போட்ட கோட்டை அழிக்கிறதுக்கு எத்தனை பேர் ரெடி? ஏன்னா நம்ம நிறைய கோடு போட்டிருப்போம், நம்ம போடாத கோடுகளே இல்லை. இங்கிட்டு ஒரு கோடு கிழிச்சா அடுத்தது இந்த கை இங்கிட்டு ஒரு கோடை கிழிக்கும், அடுத்தது இங்கிட்டு ஒரு கோடு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எத்தனை கோடை போட்டிருப்பீங்க, எத்தனை பாதைகளை நீங்க நியமிச்சிருப்பீங்க. ஆண்டவரே, இந்த பாதை வழியா நான் போனோம், இந்த பாதை வழியா நான் போனோம், இந்த பாதை வழியா போனா நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம எத்தனை பாதைகளை நம்ம தீர்மானிச்சிருப்போம், எத்தனை கோட்டை போட்டிருப்போம். நம்மளை அழிச்சு அழிச்சு இது சரிப்படாது, இது சரிப்படாது, எத்தனை கோடு. ஆமென். சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோடு நமக்கு, ஒவ்வொரு நாளும். ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கோடு போட்டதெல்லாம் போதும், கோடு போட்டதெல்லாம் நான் கோடு போடுறேன், அதுல பேசாம நடந்து வா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க போட்டது போதும், அதை அழிச்சிருங்க, அதை பார்க்கவே கூடாது. கர்த்தர் உங்களுக்காய் கோடு போட போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் ஒரு பாதையை உருவாக்க போகிறார். அவர் உங்களுக்கு பாதையை உருவாக்கினார்னா அந்த பாதை எவனாலும் ஸ்டாப் பண்ண முடியாது, அந்த பாதை எவனாலும் அழிக்க முடியாது. ஏன் நீங்களே நினைச்சா கூட அழிக்க முடியாது. ஆமென். அவர் உங்களுக்கான ஒரு புதிய பாதையை உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒருவேளை அவர் உங்களுக்கு போடுற பாதை, போடுற கோடு உங்களுக்கு பிடிக்காத கோடா இருக்கலாம். ஹலோ,
நீங்க விரும்பாத கோடா இருக்கலாம். ஆண்டவரே, இந்த கோடு வழியா நான் போக முடியாது ஆண்டவரே, இந்த பாதை எனக்கு வேணாம், ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. இல்லைனா இந்த பாதை எனக்கு விருப்பமே இல்லை, இது ரொம்ப கரடுமுரடா இருக்கு, நான் இப்படி போக விரும்பல. ஆமென். இல்லைனா இந்த பாதை ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த பாதை வழியா போறேன்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நம்ம விரும்பாத பாதைகள், நமக்கு பிடிக்காத பாதைகள், நம்ம எதிர்பார்க்காத பாதைகள், இன்னும் நாம தோற்று போன பாதைகள் கூட இருக்கலாம். சில பாதை வழியா போயிட்டு இனி இந்த பாதை வழியா என்னால போக முடியாது பிரதர், இதை கடந்து போக முடியாது பிரதர், ஒரு ஸ்டாப் வந்துடுச்சு, ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துடுச்சு, அவ்வளவுதான் சொல்லி அதோட நீங்கள் நானும் ஸ்டாப் ஆக திரும்பி கூட வந்திருக்கலாம். அந்த பாதையை கர்த்தர் மறுபடியும் திறக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது எந்த பாதையா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அந்த பாதை வழியாய் நான் வருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை ஊற்றி சொல்லுங்க பார்க்கலாம். அது எந்த பாதையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போட்ட பாதையாய் இருக்கும் பொழுது அந்த பாதை வழியாய் நான் கடந்து வர்றேன். ஆமென், ஆமென். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம கோட்டெல்லாம் அழிச்சிட்டு, நம்முடைய பாதையெல்லாம் அழிச்சிட்டு அவர் என்ன பண்றாரு? ஒரு புது கோடை போடுறார் இல்லையா? புது கோடை போடுறார். அப்படி போடும்போது அவர் நம்மளை மட்டும் அவர் அனுப்புவாரா, இல்லை அவரும் கூட வருவாரா? சொல்லுங்க. சரி, நம்ம கோடை போடுறோம், நம்ம கோடை போட்டுட்டு நம்ம போகும்போது அவர் கூட வருவாரா, கூட வரமாட்டாரா? கூட வருவார், வேற வழி இல்லைல்ல. பிள்ளையா போச்சுல்ல, போகும்போது ரெண்டு போய் பாதில் என்ன ரெண்டு தட்டு போட்டு மறுபடியும் நினைச்சுவார் பின்னாடி. ஆமாவா இல்லையா? நிறைய அம்மா மாதிரி சிரிக்கிறீங்க, அப்பவே தெரியுது உங்க பிள்ளைகள் என்னென்ன தட்டு போடுறீங்கன்னு. நிறைய நேரங்கள் அது நடந்திருக்கு. ஆனால் தேவன் கோடு போட்டு அந்த பாதையில் போகும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். அவர் கோடு போட்டு அவருடைய பாதையில் போகும் பொழுது ரெண்டு காரியம் நம்மோடு கூட இருக்கும். ரெண்டு நம்மோடு கூட வருகிறது. ஒன்று என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். அதே யோசுவாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் யோசுவாட சொல்றாரு, யோசுவா, நான் உனக்கு ஒரு பாதை காட்டுறேன், அந்த பாதை வழியாய் போறதுக்கு உன்னை அர்ப்பணி, அந்த பாதை வழியா போறதுக்கு நீ என்ன பண்ணு? ஆயத்தப்படு. இந்த ஆயத்தப்படுங்கிற காரியத்தில் உங்க மனதை ஆயத்தப்படுத்தணும், உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும், உங்க சரீரத்தையும் நீங்க ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். சொல்லுங்க, எதை ஆயத்தப்படுத்தணும்? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த மைண்டு ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஏன்னா மனசுல அவங்க ஒரு வழியை வச்சுட்டு கர்த்தர் ஒரு வழியை போடும்போது அதில் போது ஃபுல் மனசே இருக்காது. ஆமாவா இல்லையா? நீங்க ஒரு காரியத்தை விரும்புறீங்க, செய்ய நினைக்கிறீங்க, ஆனா இன்னொருத்தவங்க வந்து அதை செய்ய நினைக்கும் பொழுது நீங்க இடம் கொடுப்பீங்க? சொல்லுங்க. ஏன்னா அவங்க அந்த வழியா அவங்க கூட போனா கூட நம்ம இருதயத்தில் என்ன இருக்கும்னா, நான் விரும்பினது நடக்கலையே, நான் நினைச்சது நடக்கலையே, இந்த பாதை வழியா ஒருவேளை அந்த பாதை வழியா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு நினைச்சுங்க. அப்பவே நினைச்சேன், எனக்கு தெரியும் இப்படிதான். ஆமா, ஏய்யா பேசாம வாயா, இன்னும் நிறைய இருக்கு, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். புலம்பிக்கிட்டே போற கூட்டம். இந்த வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை போனாங்க பாருங்க, முறுமுறுத்துட்டேன் இல்ல. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம மனது ஆயத்தப்படுத்தலைன்னா புலம்பிக் கொண்டும் முறுமுறுத்து கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆமென். அதனால் பக்கத்தில் சொல்லுங்க, தயவு செய்து உங்க மைண்டை ஆயத்தப்படுத்துங்க. எதுக்கு? அவருடைய பாதையில போவதற்கு. அல்லேலூயா. சரி, இப்போ அவருடைய பாதையில போகும்பொழுது உங்களுக்கு முன்பாக போறது என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்பாக கடந்து போகும். எது கடந்து போகும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க தேவனுடைய பாதைக்கு அர்ப்பணிச்சு, தேவனுடைய பாதைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி அவருடைய பாதையில நீங்க நடந்து போக தீர்மானிச்சீங்கன்னா உங்களுக்கு முன்பாக கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியை அனுப்புவார். உடன்படிக்கை பெட்டி என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி இதுவரைக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கும். 3ஆம் பரிசுத்த ஸ்தலத்துல, மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இப்ப அந்த உடன்படிக்கை பெட்டியை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு வருவாங்க. இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்தும். எதை அடையாளப்படுத்தும்?
மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருப்பது என்பது ஒரு அடைக்கப்பட்ட நிலை, ஒரு கல்லறைக்குள்ள மறைத்தவராய் இயேசு இருக்கிற நிலை. அதை வெளியே கொண்டு வரும் பொழுது அது உயிர்த்தெழுந்த வல்லமையாய் அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்படின்னா நீங்க அவருடைய பாதையில நடந்து போகும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்க வாழ்க்கைக்கு முன்பாக கடந்து போகிறது என்று அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு முன்னாடி எது கடந்து போகுது? உடன்படிக்கை பற்றின என்ன அர்த்தம்? உயிர்த்தெழுதலின், சொல்லுங்க, உயிர்த்தெழுதலின். எத்தனை பேருக்கு உங்களுக்கு முன்னாடி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை போகணும்னு விசுவாசிக்கிறீங்க, எதிர்பார்க்குறீங்க? போகணுமா வேணாமா? அப்ப நீங்க எந்த பாதையை சூஸ் பண்ணணும்? அவருடைய பாதையை. அவருடைய பாதையில் நீங்க போனீங்கன்னா உங்களை கூட்டிட்டு போறதுக்கு அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் ஜனங்கள் வெளியே வரல, எல்லாரும் கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். எல்லாரும் கூடாரத்துக்குள்ள தூக்கி உட்கார்ந்து குடும்பமா உட்கார்ந்து இருக்கிறான். யோசுவோட கத்த சொல்ற, யோசுவா அவன் எல்லாம் வெளியே வருவதற்கு முன்னாடி, அந்த பாதையில பிரவேசிப்பதற்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டியை முன்னாடி போக சொல்லு. இவன் அந்த பாதையில ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 2000 முழ தூரத்துக்கு எது போயிடுச்சு தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி போகிற பாதையில் எல்லாம் கரடு முரடுகளை செம்மையாக்கி எல்லா வழிகளையும் நேர்த்தியாக்கி அது அழகாய் ஜனங்களை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பாதையில் நீங்களான பிரவேசிக்க வேண்டும். ஆமென். ரெண்டாவது, அவருடைய பாதையில் நம்ம போகும் பொழுது கூடவே இருக்கிறது யார் அப்படின்னா, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு உன்னை மேன்மைப்படுத்துவேன். 10வது வசனம் வாசிங்க. பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் எங்க இருக்காராம்? 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லுது, மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அடுத்தது 10ஆம் வசனத்துல சொல்லுது, ஜீவனுள்ள தேவன் எங்க இருக்கிறாராம்? சத்தமா எங்க இருக்கிறாராம்? அவருடைய பாதையில நீங்க பிரவேசிக்கும் போது அவர் உங்களுக்கு சைடுல இல்ல, உங்களுக்கு லெஃப்ட்ல இல்ல, அவர் உங்களுக்கு நடுவா இருந்து உங்களை வழிநடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பெயர் என்ன பேர் தெரியுமா? ஜீவனுள்ள தேவன். பக்கத்தில் பாருங்க, ஜீவனுள்ள தேவன் உங்க நடுவே இருக்கிறாரு. தைரியமா போலாம். ஆமென். தோற்று போன பாதையா இருக்குது, தைரியமா போலாமா? சொல்லுங்க. நீங்க விரும்பாத பாதை, தைரியமா போலாமா? ஏன் போலாம்? ஜீவனுள்ள தேவன் நடுவே இருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி, இதை விட என்னங்க வேணும் நமக்கு? உடன்படிக்கை பெட்டி 2000 முழ தூரத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. அது என்ன பண்ணே போகுதுன்னா, போற பாதையெல்லாம் செம்மையாக்கிட்டே போகுது. சரி, 2000 முழத்துக்கு முன்னாடி தான் உடன்படிக்கை பெட்டி இருக்குன்னா, கர்த்தர் சொல்றாரு, நான் உன் நடுவுல இருக்கிறேன், உனக்கு வழி நடத்த ஒரு ஆளு, பாதையை செவ்வையாக்க ஒரு ஆளுன்னு சொல்லி உன் கூடவே நினைச்சிட உன்னை. ஆமென். இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. சும்மாலாம் இல்ல, அவர் பார்த்துக்குவார், அவ்வளவுதான். ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு சொல்லுரு. இது என் வழி இல்லை ஆண்டவரே. வசனம் சொல்லுது, உன் நினைவுகள். ஆமென். உன் வழி என் வழி அல்ல. அது வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்குமோ அவ்வளவா இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்தில் கை குலுக்கி சொல்லுங்க, வாங்க தைரியமா போவோம். ஆமென். எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதைகளின் வழியாய் உங்களை அழைத்து கொண்டு போக போகிறார். அதாவது சில பாதைகள், ஸ்ட்ரகிளான பாதைகள் இருக்குல்ல, அந்த பாதைகள் வழியாக உங்களை நடத்தி கொண்டு போகிறார். அதனை சொல்ல போறேன். அந்த பாதை அற்புதமான பாதைகளாய் மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும்
ஏவியரையும் பெரிசியரையும் கீர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் அடையாளமாக. நல்ல கவனிங்க, இங்க ஆண்டவர் 7 விதமான ஜாதிகளை துரத்துவேன்னு சொல்றார். சொல்லுங்க, எத்தனை விதமான ஜாதி? சொல்லுங்க பகல், என்னென்ன ஜாதி பேர் சொல்லுங்க? கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர். இந்த 7 ஜாதிகளும் 7 பாதைகளை அடையாளப்படுத்துது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 7 பாதைகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் அப்புறப்படுத்தி அதே பாதையில நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. இந்த 7 பாதைகள் வழியா நிறைய பேர் கடந்து போறோம். இந்த பாதைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார், ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயாவை காணுமே. ஆமென். சரி, முதலாவது பாதை என்ன பிரதர்? கானானியருடைய பாதை. கானானியர் என்றாலே தாழ்வான நிலம் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா தாழ்வான பாதை அப்படின்னு சொல்லலாம். என்ன தாழ்வான பாதை? ஒரு உயரமான மலை இருக்குது, அந்த மலையிலிருந்து அப்படியே ஒரு இறக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு அப்படியே இறங்கி வர்ற மாதிரி ஒரு இடம் வரும். இதுதான் தாழ்வான பாதைன்னு சொல்லுவாங்க. மேல இருந்து கீழே இறங்கி வருகிற நிலை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கிற பாதை என்னன்னா, பிரதர் நான் ரொம்ப உயரத்தில் இருந்தேன், நல்ல பொசிஷன்ல இருந்தேன், நல்ல வேலையில் இருந்தேன், நல்ல பொருளாதாரத்தில் இருந்தேன், இல்லைன்னா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா சில காலமாய் என் வாழ்க்கையில ஏத்தம் இல்லை, அப்படி நான் தாழ்வான பாதையில் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? பிரவேசித்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அதுதான். நான் என் வாழ்க்கை ஏறும் பார்க்கிறேன் பிரதர், மான் கால்களை போல கர்த்தர் என்னை உயரமான ஸ்தலங்கள்ல என்னை ஏற பண்ணுவார்னு நினைக்கிறேன், ஆனா என்னால ஏற முடியல. நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன்? என் பாதை எப்படி இருக்குது? தாழ்வா இருக்குது. இது எதுல போய் முடியும் தெரியல. இன்னும் தாழ்வா போனா இன்னும் தாழ்வான பகுதிக்கு, பள்ளமான பகுதிக்கு நான் போய் சேருவேன். எப்ப என் பாதை மேல ஏறும். ஆமென். எத்தனை பேர் இந்த பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிறோம்? நீ கர்த்தர் சொல்ற பாதை, கர்த்தர் சொல்ற வார்த்தை, அதே பாதையில நான் உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் சொல்ல, உங்க தாழ்வான பாதையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நல்ல கவனிங்க, மேலே ஏறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல? மேலே ஏறுறதுங்கிறது மெதுவா ஏறி கஷ்டப்பட்டு ஏறி அடி வாங்கி கீழே விழுந்து எப்படியோ மேலே ஏறிடுறோம். ஆனா கீழே இறங்குவது எப்படி இருக்கும்? ஈஸியா. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறி இருப்போம், அவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு கண்ணீரோட உழைச்சி சம்பாதிச்சு அவ்வளவு ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்போம். ஆனா அப்படியே நினைச்சு கூட பார்க்காத நேரத்தில் டகார்னு ஒரு இறக்கம் வரும் பாருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா ஏறணும். ஒரு வருஷமா ஏறினதை ஒரே நாள் என்ன பண்ணிடுறது? ஆமென். இந்த நிலைமையெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க கர்த்தருடைய பாதைக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க தாழ்வான பாதைகள் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். இது முதல் பாதை. ரெண்டாவது பாதை என்ன பாதைன்னா ஏத்தியர். இல்ல, ஏத்தியர் அப்படின்னா பயம் அப்படின்னு அர்த்தம். பயம்னா சாதாரண பயம் இல்ல, பேரச்சம்னு சொல்லுவாங்க. பயத்திலேயே உச்சகட்டத்தில் இருக்கிறது. அவங்க எந்த வழியா போனாலும் பயம். அவங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலை எடுத்தாலும், எந்த காரியத்தை எடுத்தாலும், குடும்பத்துல பயம், வேலையில பயம், பொருளாதாரத்துல பயம், பிரயாணத்துல பயம், எந்த சூழ்நிலை பயம். யாராச்சும் பயந்து போய் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கீங்களா? வீட்டை விட்டு வெளியே வந்தா கீழே விழுந்துருவோன்னு சொல்லுங்க. அப்படி யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். வயசாயிடுச்சுன்னா இதுக்கு மேல என்ன ஆகுமோங்கிற பக்கத்தில் வயசான மாறு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, இந்த பாதையெல்லாம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பாதை பயத்தின் பாதை. அது எந்த விதமான பயமா இருந்தாலும் அந்த பயத்தில் கர்த்தரால் அற்புதத்தை செய்ய முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க பய பாதையில் அவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது எதிர்மறையான பாதை என்ன தெரியுமா? முட்கள் நிறைந்த பாதை. அதாவது ஏவியர். ஏவியர் அப்படின்னா துன்மார்க்கரின் பாதைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா முட்கள் நிறைந்த பாதை.
நான் போகிற இடமெல்லாம் முள்ளு பிரதர். முள்ளு என்பது மனுஷனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்தும். நான் போகிற இடமெல்லாம் முள்ளு, எந்த பக்கம் திரும்பினாலும் முள்ளு, காயப்படுத்துறாங்க, குத்துறாங்க, பேசுகிற வார்த்தைகள் என்னை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் கர்த்தர் அந்த முள்ளான பாதையில் அற்புதங்களை செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முள்ளான பாதையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எனக்கு சங்கீதத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், 2ஆம் அதிகாரத்தில், துன்மார்க்கனின் பாதை இல்லையா, என்ன பாதை? முள்ளான பாதை. முள்ளுன்னு என்னன்னு சொன்னேன்? முள்ளுன்னு என்னது? மனுஷனுடைய வார்த்தை. மனுஷன் எங்கேருந்து பேசுவான்? எதுலேருந்து வார்த்தை புறப்படும்? வாயிலிருந்து. இல்லை, வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய தாடையில அடித்து பற்களை நொறுக்குவாராம். என்ன செய்வாராம்? தாடனா என்ன? கண்ணன். சொல்லுங்க, என்னது? யார் யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில் முள்ளா இருக்கிறாங்களோ அவங்க தாடையில் என்ன விழுமா? அதுக்காக அடி விழணும் ஜெபம் பண்ணாதீங்க, சரியா? சங்கீதம் தாவீது எழுதுறான், அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? டக்குன்னு ஞாபகம் வந்தனால உங்களுக்கு சொல்றேன், டக்குன்னு வாசிங்க. இல்லை சங்கீதம் அந்த தாடையிலே அடித்துன்னு ஒரு வசனம் வரும் பாருங்க, சங்கீதம் 2ல். சங்கீதம் 2, இருப்புகளால் அவர் நொறுக்கி, 2ல் இல்லையோ? ஓகே, சாரி ஜீசஸ், ஒரு நிமிஷம். ஹalleluya, thank you Jesus. 3:7 நீ என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை எந்த அளவுக்கு அடிக்கிறாராம்? எந்த அளவுக்கு அடிக்கிறாராம்? நம்மளாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அடிச்சனா பல்லெல்லாம், ஆனால் அடிக்க மாட்டோம், அடிச்சு எங்கே கூட வலிக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அடித்தாருன்னா பற்கள் என்ன செய்யுமா? நல்ல கவனிங்க, உங்களுக்கு விரோதமாய் பேசுவதற்கு கர்த்தர் எந்த மனுஷனுக்கும் அதிகாரம் கொடுக்கல. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்தில் கையெழுத்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா பேசுறவன் தாடையில் கர்த்தர் அடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அதனால பயப்படாம போங்க. ஆமேன். எனக்கு விரோதமாய் சில நேரத்தில் நெகட்டிவ்லாம் வரும்பொழுது இந்த வசனம் தான் தேற்றும். ஆண்டவரே, நீ என் கூடவே இருக்கிறீர். இல்லை, ஏன்னா கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் முள்ளான பாதைகளையும் நீங்க கடந்து போகிற முட்களின் பாதைகளையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல் பாதை என்ன? தாழ்வான பாதை. 2வது பாதை என்ன? பயத்தின் பாதை. 3வது பாதை என்ன? முட்களின் பாதை. 4வது பெர்சியர், அப்படின்னா அடைக்கப்படாத பாதைகள், அப்படின்னா ஓப்பன் பிளேஸ். யாரு வேணாலும் உள்ள வரலாம், யாரு வேணாலும் அடிக்கலாம், யாரு வேணாலும் பிக்கலாம். சில தோட்டங்கள் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டே இல்லாமல் ஓப்பனாக இருக்கும். அப்படி ஓப்பனாக இருந்துச்சுன்னா யார் வேணாலும் என்ன செய்வாங்க? உள்ள வருவாங்க. ஸோ அப்படி அடைக்கப்படாத திறந்து விடப்பட்ட ஒரு நிலத்தை போல ஆடு மாடு மேயும் மனுஷங்க போவாங்க. அந்த அந்த நிலைமை எப்படி ஆயிரும்னா ஒரு பாதையான ஒரு ஸ்தலமா மாறிடும். ஆமேன். உங்க வாழ்க்கையில யார் வேணாலும் ஏறி போற மாதிரி இருக்கா? வண்டவெல்லாம் வந்து அடிக்கிறான் பிரதர், யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ணி திட்டுறாங்க பிரதர், எங்கெங்கெல்லாமா பிரச்சனை வருது பிரதர். அப்படிப்பட்ட பாதைகள் வழியாய் நீங்கள் கடந்து போவீங்கன்னா கர்த்தர் சொல்ற வார்த்தை, உன் வழியை எனக்கு ஒப்புக்கொடு, உன் பாதையில் நான் அற்புதத்தை செய்வேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். நான் கொஞ்சம் வேகமா போறேன். அடுத்தது கிர்காசியர், அப்படின்னா மண்ணினால் உண்டான பாதைன்னு அர்த்தம். மண்ணுனா நம்ம ரோட்ல இந்த சில இடங்களில் போகும்போது மண் ரோடு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மண் ரோடு நிரந்தரம் இல்லை, அது திடீர்னு மாறும். மழை பெஞ்சா கரையும், மரம் பெஞ்சா பள்ளம் உண்டாகும். அது ஒரு நிரந்தரமே இல்லாத பாதை, அழிந்து போகிற ஒரு பாதை, மனிதர்கள் விரும்பாத பாதை. மண் வழியா போக விரும்புவீங்களா இல்லை தார் ரோட்டில் போக விரும்புவீங்களா? சொல்லுங்க. ஏன்? மண்ணில் போன என்ன ஆகும்? ஆமாம், தூசி படம், ஒரு மாதிரி இருக்கும், அது நடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பாதையில் மனிதர்கள் விரும்பாத பாதை நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் அந்த பாதையை உங்கள் வாழ்க்கையிலிருந்து துரத்த போகிறார். அந்த பாதையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா.
ஆறாவது எமோரியர். எமோரியர் அப்படின்னா கரடு முரடான பாதைகள், கரடு முரடான பாதைகள், பள்ளம் மேடு இருக்கிற பாதைகள். அப்படிப்பட்ட பாதைகள் உங்க வாழ்க்கையில் இருப்புன்னா, நீங்க இடறி விழுகிற மாதிரி பாதைகளை போய் கொண்டிருப்பீங்கன்னா, அந்த பாதைகளையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. முதல் பாதை என்ன? தாழ்வான பாதை. ரெண்டாவது பயத்தின் பாதை. மூணாவது முள்ளின் பாதை. நாலாவது அடைக்கப்படாத பாதை. ஐந்தாவது மண் பாதை. ஆறாவது ஏழாவது எபூசியர் சூட்டடிப்பு பாதை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வயலை அடிக்கிற ஒரு களம் இருக்குல்ல, அது என்ன களம் சொல்லுவாங்க? போர் அடிக்கிற களம். அந்த போர் அடிக்கிற களம் ஒரு பாதையாய் அநேகருக்கு இருக்கு. கடந்த நாட்களில் நான் ஒரு இமேஜ் நான் தேடிட்டு இருக்கும்போது, அந்த சாதாரண ஒரு இமேஜ் தான். அந்த இமேஜை பார்க்கும்போது கர்த்தர் எனக்குள்ள ஒரு உணர்த்தின ஒரு வார்த்தை. நிறைய பேருடைய நிலம் என்ன தெரியுமா? சூட்டடிப்பு பண்ணும்போது ஒருத்தங்க இங்கிட்ட நிற்பாங்க, இன்னொருத்தங்க என்ன செய்வாங்க? அங்கிட்ட நிற்பாங்கல்ல. சென்டரில் ஒரு கேப் இருக்கும். நான் சும்மா பார்க்கும்போது கர்த்தர் என்னோட பேசின ஒரு வார்த்தை, நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த சூட்டடிப்பு களத்தில் நடுவில் நிற்கிற அனுபவத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த பக்கமும் ஓங்கி அடிக்கிறான், இந்த பக்கமும் ஓங்கி அடிக்கிறான். பிரதர், நான் கொஞ்சம் கடந்து போனாலும் அதே மாதிரி அந்த பக்கம் ஓங்கி அடிக்கிறான், இந்த பக்கம் ஓங்கி அடிக்கிறான். நடுவில் அடிக்கப்படுகிற ஒரு நிலத்தை போல, ஒரு போர்க்களத்தை போல, அந்த வயல் களத்தை போல என் வாழ்க்கை மாறுது. நான் எவ்வளவு தூரம் போனாலும் அந்த பக்கம் ஒரு ஆளு, இந்த பக்கம் ஒரு ஆளு, நடுவில் என் பாதை. நான் இப்படிப்பட்ட பாதை வழியாய் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கும், இல்லை ஒரே மாதம் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இது மட்டும் அப்படி இல்லை. எங்கிட்ட திரும்பினாலும் அடி விழும், எங்கிட்ட திரும்பினாலும் போக முடியாத சூழ்நிலை. ஆனாலும் அப்படிப்பட்ட பாதையிலையும் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கை, என் பாதை ஒரு போரடிக்கிற களம் போல இருக்கிறதுன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் அந்த பாதையை மாற்ற போகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாதை மாறப்போகுது, உங்க பாதை மாறப்போகுது. அல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பெயர்கள் எல்லாமே அந்த பாதைகளை போட்டு ஜெபம் பண்ண போறோம், சொல்ல போறோம். ஆமென் சொல்லுங்க. பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் என் நடுவே, சொல்லுங்க, என் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் என் நடுவே இருப்பதனால என்ன பாதை? தாழ்வான பாதையையும் பயத்தின் பாதையையும் முட்களின் பாதையையும் அடைக்கப்படாத பாதையையும் மண் பாதையையும் கரடு முரடான பாதையையும் போரடிக்கிற பாதையையும் கர்த்தர் எனக்கு முன்பாக துரத்தி விடுவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இப்படிப்பட்ட பாதை வழியாய் இனி நாம பிரவேசிப்பது இல்லை, இப்படிப்பட்ட பாதையை கடந்து போவதும் இல்லை. கர்த்தர் இப்படிப்பட்ட பாதைகளை எல்லாம் அற்புதத்தின் பாதைகளாய் மாற்ற போகிறார். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு நீ பரிசுத்தம் பண்ணு, நாளைக்கு உன் நடுவில் என்ன பண்ண போறேன்? ஆமென். அற்புதத்தை பார்க்க எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? அல்லேலூயா. 7 விதமான பாதைகளையும் கர்த்தர் நீக்கிறார். சரி, அடுத்த கேள்வி, எப்படிப்பட்ட பாதையை கர்த்தர் கொடுப்பார்? சரி பிற, இந்த பாதையெல்லாம் மாத்துறாரு. என் வாழ்க்கையில் தாழ்வான பாதை மாறப்போகுது, என் வாழ்க்கையில் முட்களின் பாதை மாறப்போகுது, பயத்தின் மாறப்போகுது, இந்த 7 பாதைகளும் மாறப்போகுது. அப்படின்னா எப்படி மாறும்? எப்படிப்பட்ட அற்புதமாய் மாறும்? ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக. பாதை உங்களுக்கு கர்த்தர் கொண்டு போற பாதை என்ன பாதை தெரியுமா? வாவ், சூப்பரா சொல்லிட்டீங்களே, மேன்மையின் பாதை. நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு போகிற பாதை மேன்மையின் பாதை. ஆமென்.
இவ்வளவு நாள் நீங்க பாதையில போகும் பொழுது தாழ்வான பாதையில முள்ளுல ஒடுக்கப்பட்டவங்களா கூனி குறுகி போய் கொண்டிருந்தோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் வழியை எனக்கு ஒப்பு கொடு, நீ எனக்கு அர்ப்பணி, என் பாதைக்கு நான் ஒப்பு கொடுத்தீன்னா நான் உன்னை நடத்தி கொண்டு போகிற பாதை மேன்மையின் பாதையா இருக்க போகிறது. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த போறேன், எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க. இதுவரைக்கும் பார்த்தது வேற, இனி பார்க்க போறது வேற. ஆமென். விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா. இது வரைக்கும் உன்னை பார்த்தது, நீ தாழ்வான நிலத்துல போய் கொண்டு உன்னை பார்த்தாங்க, இவன் அவ்வளவுதான், இவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. முள்ளான பாதையில போகும் பொழுது குத்தப்பட்டு ஒடுங்கி ஒடுங்கி போகும்போது நம்மளை பார்த்த விதம் வேற. ஆனா கர்த்தர் இப்பொழுது சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை சகல இஸ்ரவேலரும் அறியும்படிக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை மேன்மையின் பாதையில கொண்டு போக போகிறார். இந்த பாதையில் அவமானம் இல்லை, இந்த பாதையில தலகுனிவு இல்லை, இந்த பாதையில் நான் வெட்கப்பட போவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த பாதை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற பாதையா இருக்கும். எப்படி உங்களை மேன்மைப்படுத்துவார் பிரதர்? அவர் உங்களுக்கு சொன்னதை எல்லாம் சொல்லி 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 வந்தது எல்லாத்தையும் இப்ப செஞ்சு செஞ்சு உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அவர் வாயினால சொன்னதை கரத்தினால செய்து முடிக்கிற பாதை தான் அந்த மேன்மையான பாதை. ஆமென். அந்த மேன்மையான பாதையில் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். இந்த மேன்மையான பாதையில் இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? யோசுவா இந்த ஜனங்களை கண்டு ரொம்ப பயந்தான். என்ன நினைப்பாங்களோ ஆண்டவரே, இவங்களை ஏற்றுக்கொள்வாங்களோ தெரியலையே, இவங்களை நம்புவாங்களோ தெரியலையே. ஏன்னா மூப்பர்கள், அங்கே இருந்த மூப்பர்கள் நிறைய பேர் யோசுவாவை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா மோசையோடு கூட இருந்ததுனால அவனை சின்ன பையனாவே பார்த்தாங்க. யோசுவாவை நிறைய பேர் அங்கீகரிக்க முடியல. கர்த்தர் சொன்னாரு, யோசுவா, இனி நான் ஒரு பாதையில் உன்னை அழைச்சி கொண்டு போறேன், எல்லாரும் உன்னை பார்த்து நான் உன் கூட இருக்கிறேங்கிறத அத்தனை பேரும் பார்க்க போறான். யாரெல்லாம் உன்னை ஏற்றுக்கொள்ளலையோ, யாரெல்லாம் உன்னை அங்கீகரிக்கலையோ, அத்தனை பேர் உன்னை அங்கீகரிக்க போறான். இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவன் கூட கர்த்தர் பேசுகிறாரு, இவனோட ஆண்டவர் இருக்கிறாரு, இவனோடு கூட வாக்குத்தத்தம் இருக்கு, இவன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை அத்தனை பேருடைய கண்களும் பார்க்கும். ஆமென். நிறைய நேரங்களை மறைஞ்சு மறைஞ்சு வாழ நினைச்சீங்களே, நான் ஒளிஞ்சு வாழ்ந்துடுறேன் ஆண்டவரே, இவங்க கூடலாம் நான் இருக்க விரும்பல, என்னை ரொம்ப காயப்படுத்துறாங்க. ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? தெளிவா சொல்றேன், இன்னைக்கு சொன்ன வார்த்தை இதுல, அவங்க முன்னாடி அவங்க பாதையில உன்னை கொண்டு போய் அவங்க முன்னாடி உங்க தலையை நிமிர பண்ணுவேன். ஆமென். ஆமென். நிச்சயமா செய்வார், நான் விசுவாசிக்கிறேன். யார் யார் முன்னாடிலாம் தலை குனிஞ்சிங்களோ அவங்க முன்னாடி இனி தலை குனிய போறதல்ல, தலை நிமிந்து நடக்க போகிறோம். யாரெல்லாம் தலை நிமிந்தாங்களோ அத்தனை பேர் என்ன பண்ண போறாங்க? உங்க முன்னாடி. சொல்லுங்க, உங்க முன்னாடி. சொல்லுங்க, என் முன்னாடி. என் முன்னாடி தலையை உயர்த்தினவெல்லாம் தலையை கீழே போட போறான். ஏன் தெரியுமா? எனக்காக ஒருவர் சிலுவையில் தலையை தொங்க போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உயிர்த்தலின் வல்லமை எனக்கு முன்பாக போறதுனால, கர்த்தர் ஏன் நடுவே இருக்கிறதுனால, அந்த உயிர்த்தலின் வல்லமை எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும். ஆமென். இந்த பாதையில உங்களை என்னை கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். ஆமென். சரி, இரண்டாவது பாதை, கர்த்தர் எப்படிப்பட்ட பாதையில நம்மளை நடத்தி கொண்டு போகிறார்? வாசிங்க பார்க்கலாம். யோசுவா 3:15. ம் 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 நின்றது. இப்போ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ரெண்டாவது ஒரு பாதை என்ன பாதைன்னா, எந்த இடத்துல யோசுவா எழும்ப முடியாம நின்னானோ, எந்த இடத்துல புறப்பட முடியாம கலங்கி போய் நான் என்ன செய்வேன் நினைச்சானோ, அதே இடத்துல கர்த்தர் ஒரு பாதையை யோசுவாவுக்கு உண்டாக்கினார். ஆமென். இது என்ன பாதைன்னா, யோர்தானின் பாதை.
இந்த யோர்தானுடைய பாதையை பார்த்து ஆனா அந்த பாதை வழியா கடந்து போகணும். அந்த பாதை வழியா தான் போய் ஆகணும். அந்த பாதை வழியா போனாதான் அந்த காரியத்தை செய்ய முடியும். இந்த பாதை வழியா தான் போய் ஆகணும். இந்த மனிதர்களை சந்திச்சு தான் ஆகணும். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி போனா மட்டும்தான் பிரதர் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அதுக்கு நேரா போவதற்கு எனக்கு இப்ப என்ன பயம், என்னால் அதை தாண்டி என்ன செய்ய முடியல, போக முடியல. யோர்தான் என்றால் மரணம் என்று அர்த்தம். யோர்தான் என்ன அர்த்தம்? மரணம். இப்ப நான் அந்த பாதை வழியாய் போக முடியாம யோர்தான் என்னை தடுக்கிறது. யாக்கோபு சொல்றான் ஆதியாகமம் புஸ்தகம் 32:10, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். யோர்தான் உங்களை வெறுமையாக்கி எதையுமே வாய்க்க விடாம எல்லாத்தையும் செயலிழந்து போக பண்ணுகிற ஒரு அனுபவம் தான் இந்த யோர்தான், இந்த மரணத்தின் அனுபவம். வசனம் சொல்லுது இது கரை புரண்டு ஓடுகிறது. எப்படி ஓடுதான் சொல்லுங்க, எப்படி ஓடுது? இப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க கண்ணுக்கு முன்னாடி, உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி, உங்க பொருளாதாரத்துக்கு முன்னாடி கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் வழியாய் நடத்தி கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதை கண்டு பயந்து நின்னீங்களோ, எதை கண்டு ஸ்டாப் ஆனீங்களோ, அதை கண்டு அந்த வழியாகவே நீங்க கடந்து போக போறீங்க. எப்படி செங்கடல் வழியாய் கர்த்தர் ஜனங்களை நடத்தி கொண்டு போனாரோ அதே போல இந்த யோர்தான் வழியாய் அது கரை புரண்டு ஓடுது, உண்மைதான். அதை கடக்க முடியாது, உண்மைதான். ஆனா எனக்கு முன்னாடி என்ன போய் கொண்டிருக்குது? உடன்படிக்கை பெட்டி என் நடுவுல கர்த்தர் இருக்கிறபடினால இந்த யோர்தானை வழியாய் எனக்கு ஒரு பாதையை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. எந்த மனிதர்கள் சைனை போட மாட்டானோ அந்த மனிதனை சைனை போட போறான். சத்தமா ஆமென். யார் உங்க ஆசீர்வாதத்தை தடுத்தானோ அவனை கதவை திறக்க போறான். அல்லேலூயா. எதன் வழியாய் போக முடியாம நின்னீங்களோ அங்கேயே வழியை கர்த்தர் திறக்க போகிறார். யோர்தானை கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா. யோர்தானை பார்த்தீங்கன்னா கரை புரண்டு ஓடுகிற ஒரு ஆறு. அந்த இரைச்சல் சத்தமே பயங்கரமா இருக்குமா. நிறைய பேர் கிட்டையே போக முடியாம அந்த சத்தத்தை கண்டு பயந்து நிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு கிட்டவா. நீ தூரத்தில் நின்னது, பக்கத்தில் பாசம் தூரத்தில் நின்னதெல்லாம் போதும். அந்த யோர்தானின் சத்தத்தை கண்டு அது ஓடுறதை கண்டு பயந்து விலகி நின்னதெல்லாம் போதும். கிட்ட வாங்க. பக்க பசங்க கிட்ட வாங்க. அல்லேலூயா. இதுதான் உங்களுடைய பாதை. ஆமென். இப்ப இந்த யோர்தானை கர்த்தர் எப்படி பாதையா மாத்தினா தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். 3:17, சகல ஜனங்களும் என்ன மளவும். அப்ப முதல்ல என்ன செய்வாங்க? அதை கடந்து போவாங்க. சொல்லுங்க, என்ன செய்வாங்க? அப்ப கடக்கணும்னா எங்க பாதை உண்டாகுது? யோர்தான்லே பாதை உண்டாகுது. சொல்லுங்க, இந்த யோர்தானை நான் கடந்து போகிற பாதையை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொல்றேன், கானானுக்கு போகிற வாசலே அந்த யோர்தான் தான். ஆமென். நீங்க கானானுக்குள்ள போவதற்கு வழி விடுகிறது என்னதுதான்? எந்த யோர்தான் தடுத்துச்சோ அதே யோர்தான் தான் இப்ப கதவை திறந்து சொல்லுது, சாமி நீங்க என்ன செய்யலாம் சொல்லுங்க. எந்த மனுஷன் தடுத்து அதே மனுஷனை கையை பிடிச்சு என்ன செய்ய போறான்? கொண்டு விட போறான். எந்த இடத்துல அடைப்பட்டுச்சோ அதே வழியை திறந்து சொல்லுது, பிரதர் எங்கேயும் போகாதீங்க, வேற யாரையும் தேடி போகாதீங்க, நான் இருக்கேன், நான் உங்களுக்காக எல்லாத்தையும் என்ன செய்வேன். எத்தனை பேருக்கு இது தேவை? யார் அடைச்சாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட போறாங்க. ஆமென். யார் தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி தயவு செய்து வேற யாரும் கேட்காதீங்க, நானே உங்களுக்கு என்ன செய்ய போறேன். ஆமென். ஒரு காலம் வரும், உங்களுக்கு நன்மை செஞ்சானா நல்லா இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லுகிற காலத்தை கர்த்தர் உருவாக்க போகிறார். அல்லேலூயா. இப்ப யோர்தானை கடந்து போவதற்கு யோர்தானே வழி என்ன செய்தது? இப்ப உண்டு பண்ணது. ரெண்டாவது, அதை தொடர்ந்து வாசிங்க. கர்த்தரோட உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் எங்க சொல்லுங்க? யோர்தான் நடுவுல. அது நடுவுல நமக்கு பாதை உண்டாகும். அடுத்தது வாசிங்க. தண்ணீர் இல்லாத தரையில். அப்ப யோர்தான் இப்ப முழுவதும் என்ன ஆயிடுச்சு? இப்ப தண்ணியே இல்லாம உலர்ந்து போயிடுச்சு. அடுத்தது
காலூன்றி நிற்கும் போது, இதுவரைக்கும் எந்த யோர்தானை கண்டு பயந்து விலகி போனீங்களோ அதே யோர்தான்ல கர்த்தர் காலூன்றி நிற்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எந்த யோர்தான் கரை புரண்டு ஓடிச்சோ அதே யோர்தான் நடுவுல என் கால் நிற்கும். விசுவாசமே இல்லையோ? ஆமென். சத்தமா ஆமென். என் கால் தடுமாற போறது இல்லை. இவ்வளவு நாள் அந்த யோர்தானை கண்டு என் கால் தடுமாறுச்சு, அந்த சத்தத்தை கண்டு கால் தடுமாறுச்சு, அதனுடைய இரைச்சலை கண்டு என் கால் தடுமாறுச்சு. ஆனா இனி என் கால் தடுமாறாது. அந்த யோர்தான் நடுவுலையே என் கால் நிலையாய் நிற்பதை அந்த யோர்தான் பார்க்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறார். என் கால் நிற்கும். பக்கத்துல உங்க கால் நிற்கும் பிரதர், உங்க கால் நிற்கும் சிஸ்டர். உங்க கால் இடறி விழுவது இல்லை. யோர்தான்ல உங்க கால் இடரும் நினைக்கிறீங்களா? கர்த்தர் விட மாட்டார். எந்த யோர்தான் வந்தாலும், எப்படிப்பட்ட யோர்தான் கரை புரண்டு ஓடினாலும் அதன் நடுவுல உங்க காலை நிற்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். இதுதாங்க கர்த்தருடைய பாதை. இதுதான் கர்த்தருடைய பாதை. அதே 3:16 வாசிங்க. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஒரு குவியலாய் குவிந்தது. சொல்லுங்க, எப்படி குவிந்துச்சா? அதாவது குவியலாலும் குவியல, ஒரே குவியலாய். அப்படின்னா மதிலா நின்றுச்சு. இங்கிட்டு தண்ணி இல்லை, இங்கிட்டு மட்டும் என்ன இருக்கு? இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. கரை புரண்டு ஓடு வருகிற தண்ணி அப்படியே சேர்ந்து 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 எப்படி ஆகுது? இப்ப மதில் மாறி. நீங்க பொது மொழியிலும் பார்த்தீங்கன்னா அழகா போட்டிருக்கோம், ஒரு அரணை போல நின்றது. எப்படி ஒரு எரிகோ கோட்டை தூண் இப்படி சுத்தி நிற்குமோ அதே போல இப்ப யோர்தான் எப்படி நின்று தெரியுமா? ஒரு தூணி போல. இதை நான் பார்க்கும்போது இப்படி யோசிச்சேன், இவ்வளவு நேரம் கரை புரண்டு ஓடின ஆற நிமித்து விட்டுட்டு இஸ்ரவேல் எல்லாரும் ஜனங்களையும் சல்யூட் பண்ணி என்ன பண்ணுது? இப்ப எல்லாரும், சாமி நீங்க என்ன செய்யலாம்? போலாம். உங்களுக்காக கானான் எப்படி இருக்குது? காத்து இருக்குது. ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்கு மதிலாக உங்கள் சத்துருக்களை மாறுவார்கள். உங்கள் எதிரிகளை உங்களுக்கு மதிலாக மாறுவார்கள். அல்லேலூயா. இது கர்த்தர் செய்கிற காரியங்க. இதுதான் கர்த்தருடைய பாதை. யோர்தானை மதிலாய் மாற்றி யோர்தானின் நடுவில் காலூண்டை நிற்க பண்ணி கர்த்தர் அற்புதமான பாதையில நடத்த போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. கடைசியா ஒரு பாதை. யோசுவா 3:13 சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில், யோர்தானின் தண்ணீர் எப்படி நினைச்சா? ஓடாமல் குவியலாய். இங்க எத்தனை பேர் ஆசாரியர்கள் இருக்கிறீங்க? கை தூங்க பார்க்கலாம். நிறைய ஆசாரியர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆசாரியர்கள் நல்ல தைரியமா கை தூக்கலாம். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே ஆசாரியர்கள். இப்போ நல்ல கை உயருதே. இப்போ இவ்வளோ நம்பிக்கை இல்லை. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படலன்னு நினைக்கிறேன். நிறைய கை உயர்த்தலைன்னா சந்தேகப்பட வேண்டியது. பக்கத்தில் கேளுங்க, கை தூக்காதவங்க பக்கத்தில் இருக்கிறாங்களான்னு பாருங்க. எல்லாரும் இருக்காங்க. சரி, அப்ப நம்ம எல்லாருமே யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆசாரனுடைய வல்லமை எங்க இருக்கு தெரியுமா? ஆசாரனுக்கு வல்லமை எங்க இருக்கு தெரியுமா? கால்லையா? கால்லையா இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. ஆசாரனுடைய வல்லமை எங்க இருக்கு? ட்ரெஸ்ல, எல்லாத்துலயும். கர்த்தரோட உடன்படிக்கை வெட்டியில, யோர்தான்ல. இப்போ நிறைய வெளிப்பாடு வருதாப்பா. நிறைய ஏதாச்சும் பெரிய டாபிக் எழுதிடலாம் போல. இந்த வசனத்தின்படி எங்க இருக்கு? உள்ளங்கால இருக்கு. உள்ளங்கால் எங்க இருக்கு? உங்க கால எங்க? உள்ளங்கால் பாருங்க. எல்லாரும் மேல இருக்கா கீழே இருக்கா? கீழே தானே இருக்கு. இந்த காலை, இந்த உள்ளங்கால தானே நம்ம எங்கெங்கெல்லாமோ கூட்டிட்டு போகுது. இந்த உள்ளங்கால எண்ணத்திலையாம மிதிக்கிறோம். உள்ளங்கால தான் செதையே போடுறோம், செப்பலையை போடுறோம். செப்பலை எதில் போட்டிருக்கோம் சொல்லுங்க. நம்ம உள்ளங்கால என்னைக்காச்சும் நல்லா பத்திரமா பார்த்த யாரும் இருக்கீங்களா? அழகா, நீ ரொம்ப அழகா இருக்குன்னு
இல்லை, கண்டுக்கிறதும் கிடையாது, பார்க்கறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த உள்ளங்கால் கரை புரண்டு ஓடுகிற நதியில பட்ட மாத்திரத்தில். அப்படியே போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? யோர்தானின் தண்ணீரிலே. இன்னொரு வசனத்தை வாசிங்க அதே பகுதியில். தண்ணீரில் விட இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் பாருங்க, வேகமா. அந்த வசனத்தை வாசிங்க. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். பெட்டியை சுமக்கிற ஆசாரின் கால்கள் எதுல பட்ட மாத்திரத்தில்? அவன் தண்ணிய கூட மிதிக்க வேணாம். ஹலோ, அந்த கரை புரண்டு ஓடுகிற யோதனை போ, அப்படிலாம் மிதிக்கலாம் வேணாம். அவன் போய் தண்ணீரினுடைய அந்த தண்ணீரின் ஓரத்தில் ஈரம் பாஞ்சிருக்கும் பாருங்க. அந்த ஈரத்தில் நீ காலை வச்சாலே போதும், யோதனை என்ன ஆயிருமா? ரெண்டெல்லாம் பிரியாது, கூவியெல்லாம் நிற்கும். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் இந்த பாதை வழியாய் கடந்து போக நினைக்கிறீங்க? நான் கால் வைக்கிற இடமெல்லாம் பிரியணும் பிரதர். நிறைய பேர் ஆமேன்னு வரல. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த இந்த கார்ட்டூன் மூவிஸ்லாம் பார்க்கும்போது பார்த்துருக்கீங்களா, போகும்போது நடந்து போகும்போதெல்லாம் அந்த கீழே அந்த பூ மாதிரிலாம் வரும் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்து எம்மோடியோ பிள்ளைகள்லாம் உள்ள உற்சாகத்தில் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, டே உன் கால் அவன் கார்ட்டூனில் காமிக்கிறத விட நிஜமாக உன் கால் என்ன வச்சிருக்கிறேன்? வல்லமைய. நல்ல ஏன் உள்ளங்கால வச்சான்னு தெரியல. அதுவும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் உள்ளங்கால மட்டும் வை போதும், ஆட்டோமேட்டிக்கா யோதனை ஆயிரும், குவியலாக நிற்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன தெரியுமா? நீ என் பாதையை சூஸ் பண்ண போதும், என் பாதையில நடக்க நடக்க உன் உள்ளங்கால் முழுவதும் என் உயிர் தெழுதலின் வல்லமையினால நிரம்ப ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அவருடைய பாதையில் நடந்து போறீங்க. யார் பாதையில? யாருடைய பாதையில? உயிர் தெழுந்த இயேசுவினுடைய பாதையில. உங்களுக்கு முன்னாடி என்ன போய் கொண்டிருக்குது? இப்ப உடன்படிக்கை பெட்டி. அந்த பாதையில் நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அது அற்புதத்தின் பாதையாகத்தான் இருக்கும், அற்புதத்தின் படிகளாகத்தான் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிங்க? நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை? அடுத்த ஸ்டெப் வச்சா அடுத்தது பழக்கம். ஆமாவா இல்லையா? ஆமென். அவன் கால் அந்த யோர்தான்ல நிற்கிறது வரைக்கும் ஒரு அடி கூட யோர்தான் முன்னாடி வரல. யோசித்து பாருங்க. அவன் கால் பட்ட மாத்திரத்தில் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் தகார்னு ஒரு குவியலா குவியுது. அது எந்த ஒரு ஊர் இங்க இருந்து கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அது மதில் மதில் மதிலா சேர்ந்துகிட்டே இருக்குது. அதால ஒரு ஸ்டெப் கூட, சொல்லுங்க, ஒரு அடி கூட முன்னாடி என்ன செய்ய முடியல. அப்போ உள்ளங்கால் அவன் கால் வச்சிருக்கான்டா, காலை தாண்டி நம்மள என்ன பண்ண முடியாது. நினைக்கிறேன் கால் இங்க நிற்குனா ஒரு 10 அடிக்கு தள்ளி தான் நிற்கும். அந்த யோர்தானே குமிஞ்சு நிற்கும். ஒரு அடி கூட முன்னாடி வந்துச்சுன்னா யோர்தான் அணையோட காலி. ஆமென். நீங்க போகிற பாதையில் எல்லாம் வல்லமையான பாதைகளா இருக்கணும். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? ஆமென். பிரதர், நான் போகிற பாதை வல்லமை உள்ள பாதையா இருக்கணும். நான் போகிற பாதை அற்புதங்களின் பாதையா இருக்கணும். நான் சொல்றேன், கர்த்தர் நிச்சயமா உங்க பாதைகளை மாற்றுவார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்ல, உங்க பாதை வல்லமையான பாதையாய் மாறும். ஆமென். முதல் பாதை என்ன சொன்னேன்? மேன்மையின் பாதை. பக்கம் சொல்லுங்க, உங்க பாதை மேன்மையின் பாதை. ரெண்டாவது பாதை என்னது? அற்புதத்தின் பாதை. சொல்லுங்க, என்ன பாதை? கர்த்தர் என்ன பாதையில் கொண்டு போவாரு? யோர்தான குவியில நிக்க செஞ்சது, உங்க காலு நின்னது எல்லாம் என்ன பாதை? அது அற்புதத்தின் பாதை. மூணாவது பாதை என்ன? வல்லமையின் பாதை. மூணாவது சொல்லவே இல்லையோ? மூணாவது பாதை வல்லமையின் பாதை. உங்க உள்ளங்கால் முதற்கொண்டு உச்சம் தலை வரைக்கும் கர்த்தர் வல்லமையால் நிரப்பி பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க வேலையில பிரச்சனையா உங்க உள்ளங்கால விசுவாசத்தோட வைங்க. உங்க குடும்பத்தில் பிரச்சனையா உள்ளங்கால தைரியமா வைங்க.
சொல்லுங்க, இந்த பாதையில கடந்து போறேன், எனக்கு முன்னாடி உயிர்த்தெழுதலின் வல்லமை கடந்து போயிருக்கிறது. அல்லேலூயா. கடைசியா எல்லாம் சேர்ந்து ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, எல்லாரும் எடுத்துறீங்களா? எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல, யாக்கோபு என்னும் பூச்சியே பயப்படாத, சிறு கூட்டமே பயப்படாத, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரு, கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறாரு. உன் பாதை எப்படிப்பட்ட பாதை தெரியுமா? கேளுங்க, பக்கத்தில் கேளுங்க. என்ன பாதை கேட்குறீங்க? இப்போ வாசிங்க, 18லிருந்து 20 வரைக்கும் வாசிக்க போகிறோம். பொது மொழிப்பு இருந்தால் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. பொது மொழிப்பு இப்போ செல்ஃபோனில் இருந்துச்சுன்னா ERV எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல இதை வாசிக்க போகிறோம், அதுக்கு அவரால் மைக்கில் வாசிப்பாங்க, நம்ம அதுலேருந்து வாசிக்கலாம். சரியா? 18லிருந்து 20 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். உயர்ந்த மேடுகளில் ஆம் 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 உண்டு பண்ணுவேன், கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு சிந்தித்து அறிவார்கள். கண்டு உணர்ந்து சிந்தித்து, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உண்டாக்க போகிற பாதையை காண்பார்கள், உணர்வார்கள், சிந்திப்பார்கள், அறிவார்கள். சொல்லுங்க, காண்பார்கள், உணர்வார்கள், சிந்திப்பார்கள், அறிவார்கள். யாருக்கு? யாருக்கு செய்ய போறத? நமக்கா எனக்கா? எனக்குங்கிறவங்களுக்குலாம் நிறைய கொடுங்க ஆண்டவரே. ஆமேன். இது ஒரு வார்த்தை அழகா போட்டிருப்பாருங்க. கர்த்தருடைய கரம் அதை செய்தது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை, வனாந்திரம் என்கிற பாதைய தண்ணீர் தடாகமாய் கர்த்தர் உருவாக்குறாரா, படைத்தாரா? சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற முதல்ல 7 பாதைகள் பார்த்தோம் பாருங்க. அந்த 7 பாதைகளையும் மேன்மையான பாதைகளாய் கர்த்தர் படைக்க போகிறார். ஆமேன். 7 பாதைகளையும் அற்புதங்களின் பாதைகளாய் கர்த்தர் படைக்க போகிறார். படைப்பு என்ன? நியூ கிரியேஷன். நீங்க அவருடைய பாதையில மட்டும் போக ஆரம்பிங்க, அந்த பாதையெல்லாம் புது படைப்பாய் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ERVல வாசிக்கலாமா? ERVல வாசிங்க பார்க்கலாம். வேகமா வாசிங்க. ம் 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 ஆமேன். இதை இன்னொரு இதில் போட்டிருக்கோம். முதல்ல உயர்ந்த மேடுகள்னு சொல்லும்போது, பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகளை தோன்ற செய்வார். என்ன மேடு? பொட்டல் மேடுனா என்ன? பொட்டை காடும் போல ஃபுல்லாக முள்ளு காடாக நிற்கும். ஆண்டு சொல்கிறாரு, அந்த மேடுகளை எல்லாம் பிளந்து அந்த மேடுகளை ஆறுகளாய் மாற்ற போகிறேன். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன், நீங்கள் ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகளை கர்த்தர் தோன்ற செய்வார். பள்ளத்தாக்குகளில் கர்த்தர் நீரூற்றுகளை புறப்பட செய்வார். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாய் கர்த்தர் மாற்ற செய்வார். வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாய் கர்த்தர் மாற்றுவார். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை கர்த்தர் வளர செய்வார். சித்தி மரம், மிருது செடி, ஒலிவ மரம் ஆகியவற்றை என் வாழ்க்கையில தோன்ற செய்வார்.
பால் நிலம் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் பிறப்பிக்கும். சத்தமா ஆமென். கர்த்தர் இதை என் வாழ்க்கையில படைக்க போகிறார், என் குடும்பத்தில் படைக்க போகிறார், என் பிள்ளைகள் வாழ்க்கையில படைக்க போகிறார், என் வேலையில படைக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா? என் குடும்பத்தில், என் வேலையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவர் புதிய பாதையை தோன்ற பண்ண போகிறார். இன்றைக்கு என் பாதையில அற்புதங்கள் நடக்கும், என் பாதையில மேன்மையான பாதைகள் உண்டாகும், என் வாழ்க்கையில அற்புதத்தின் பாதை உண்டாகும், என் வாழ்க்கையில வல்லமையுள்ள பாதைகள் உண்டாகும், என் குடும்பத்தில் உண்டாகும். விசுவாசிக்கிறவங்க இன்னும் முழு பலத்தோட ராபா ராகதால ராமா ஷகடரா ஹalleluya. நம்மளெல்லாம் எழுமி நிக்கலாம், எல்லாரும் எழுமி நின்று thank you Jesus, hallelujah, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரீமாலா ராபாலா எத்தனை பேரு கூட ஆண்டவர் பேசி இருக்கிறார். பேசுறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் பாதைகளை மேன்மையான பாதைகளை மாறப்போகுது. இனி உங்களுக்கு அவமானத்தின் பாதை இல்லை, இனி உங்களுக்கு நிந்தையின் பாதை அல்ல. அது எல்லாம் முடிஞ்சது சிஸ்டர். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க பிரதர், ஆண்டவருடைய பாதைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய பாதைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களை பரிசுத்தம் பண்ண 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாதைகளும், எல்லாம் முள்ளான பாதை, போரடிக்கிற பாதை எல்லாம் மேன்மையான பாதைகளாய் மாறும், மேன்மையான பாதைகளாய் மாறும், மேன்மையான பாதைகளாய் மாறும். ஹalleluya, hallelujah. ரிமல ரபா ஷண்டல ரதரபா. பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய ஆபிரகாமின் தேவன். தேவன் மலைகள் எல்லாம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் ரபல கதரப ஷகல பபப குவார். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க. ஆண்டு சொல்ற வார்த்தை, இன்னைக்கு ஒன்று ஒப்புக்கொடு. இந்த பாதை என் பாதைக்கு ஒப்புக்கொடு. உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவி. மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் நிறைய உண்டு. ஆனா அந்த வழிகளில் எல்லாம் கர்த்தருடைய பாதை இருக்கும்னா, கர்த்தருடைய திட்டம் இருக்குன்னு அது ஆசீர்வாதமா இருக்கும். இந்த நேரத்தில் சொல்ல போறீங்க, சொல்லுங்க ஆண்டவரே, இந்த மேன்மையான பாதைக்குள்ள பிரவேசிக்க விரும்புறேன், இந்த அற்புதத்தின் பாதைக்குள்ள பிரவேசிக்க விரும்புறேன், இந்த வல்லமையுள்ள பாதைக்குள்ள பிரவேசிக்க விரும்புறேன். ஆண்டவர் இதுக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்ன அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறேங்க? அர்ப்பணிப்பதற்கு அடையாளமா உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அர்ப்பணிக்கிறேன், உங்க பாதைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உங்க வழிகளுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்.